திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே. நாம் தொடர்ந்து The Sermon on the Mount, இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே அவர் உபதேசித்த புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்து வந்தோம். சொல்லப்படுகிற உபதேசங்களையும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளையும் குறித்து சிந்தியுங்கள், அதை குறித்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோனையா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாட்களில் த சர்மன் ஆன் த மவுண்ட் பார்ட் 2, அதாவது மலை பிரசங்கத்தினுடைய இரண்டாவது பகுதி, நீங்கள் எழுதி அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முடிவில் அதை கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்கள், அதை கேட்டவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே இருந்து இன்றைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். People heard him say that he has authority. People marveled at his teaching. இந்த மலை பிரசங்கத்தை நேரடியாக கேட்ட ஆட்களுடைய முடிவுரை இது. நீங்களும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதகத்தை கேட்கும்போது இது அதிகாரமுடைய தேவனுடைய வார்த்தை என்றும் உங்களை மாற்றக்கூடிய ஆச்சரியமான போதனைகள் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை, வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். பூமியில மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறார். யோவான் 8:32 படிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். யோவான் 8:12 சொல்கிறார், இதோ உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்று. யோவான் 14:6வது வசனத்தில் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அதிகாரம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் உங்களுக்கும் எனக்கும், குறிப்பாக மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள போதகர்களுக்கு, மத வியாபாரிகளுக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு வாழ்ந்த நேரடியான அந்த காலகட்டத்தில் இதை சொல்கிறார். அன்றையிலிருந்து இன்னைக்கு 2000 வருஷம் நம்மை சுற்றிலும் இருக்கிற நல்ல மனிதர்கள் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் ஒப்புக்கொள்ள முடியுமா? தீர்க்கதரிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிகழ்காலத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி எதிர்காலத்தில் அதை நிறைவேற செய்கிறவன் தான் தீர்க்கதரிசி. Prophecies are God's word. It has to be fulfilled. அப்போ தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனம் என்ற எப்போதும் ஒரு கருத்து நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேறினால் அது தீர்க்க தரிசனம். நிறைவேறவில்லை என்றால் அது மனிதனுடைய வார்த்தை. நிறைவேறுமானால் அது தேவனுடைய வார்த்தை. இந்த நாட்களில் தினமும் வருஷ துவக்கத்தில் எல்லா போதகர்களும், குறிப்பாக இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள்
தீர்க்க தரிசன விழா நடத்துகிறார்கள், தீர்க்க தரிசனங்களை கேலண்டரில் அச்சிட்டு கொடுக்கிறார்கள், உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவைகள் ஒன்று கூட தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேறாது, நடக்காது. அது அவர்களுடைய பிரம்மை, அது அவருடைய ஆலோசனை. உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகளை குத்து மதிப்பாக இஸ்ரவேலில் போர் வரும், அப்படி ஒரு கருத்தை சொல்லுவது, அது எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கும். என் அன்பு சகோதரர்களே, நடந்து முடிந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருப்பது. தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை குறித்ததாக இருக்க வேண்டும், அது நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா அது தீர்க்க தரிசனம் கிடையாது. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு ஆட்டு கூட்டம், அதில் பார்த்தா ஒரு ஆடு நல்ல கொழுத்து பெருசா இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஆடு நிஜமான ஆடு இல்லை, ஆட்டு தோலை போத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஓநாய். ஓநாய்க்கு ஆட்டுக்கு ஆகவே ஆகாது. ஓநாய் எப்பொழுதும் ஆட்டினுடைய தொண்டையை கடித்து அதன் ரத்தத்தை உரிந்து அதை கொல்லும். கள்ள தீர்க்கதரிசி உன்னையும் என்னையும் கொல்லக்கூடிய ஆட்டுத்தோலை போத்திய ஓநாய் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு சபைகளில் இந்த ஓநாய்கள் வெள்ளை உடைகளை போட்டுக்கொண்டு ஊரே கேட்கும்படி பெரும் சத்தத்தை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கூலிக்காக வேலை செய்கிற மக்கள், அவர்களால் தேவனுடைய வசனத்தை ஒன்று கூட சொல்ல முடியல, ரட்சிப்பின் வழியை சொல்ல முடியல, புதிய கட்டளையை அவர்கள் கை கொள்வது கிடையாது. அவர்கள் புது புது கதைகளையும் கனவுகளையும் மனிதர்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடுகிறவர்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தினுடைய முடிவில் இதை சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதை நான் சொல்ல, நமது ஆண்டவர் மலை பிரசங்கத்தினுடைய கடைசியாக முடிவுரையாக இதை சொல்லுகிறார். உங்களிடத்தில் வருவார்கள் என்பது அன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு. இயேசுனுடைய வருகை மட்டும் இப்படிதான் நடக்கும். எரேமியா 13வது அதிகாரம். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினப்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன கச்சையை போலாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது they will become a waste piece of cloth. இந்த மாதிரி மனிதனுடைய போதனை கேட்டு நடக்கிறாள், கழட்டி வீசி குப்பையில போடக்கூடிய கந்தை போல் இருக்கிறார்கள். எரேமியா 23வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 904வது பக்கம். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்திலே சொல்லி பொய் தீர்க்க தரிசனங்களுக்கு உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி செய்வீர்கள்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசியின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டா? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். கவனிச்சிங்களா? இப்பொழுது எரேமியா 23வது அதிகாரம் 32வது வசனம். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு வந்த ஓநாய்கள், அவர்கள் மக்களை அழிக்கிற மக்கள். கர்த்தர் அவர்களை அனுப்பவில்லை, ஆனால் சமாதானத்தை சொல்வார்கள், சுகத்தை போதிப்பார்கள், அடையாளங்களை கூட காண்பிப்பார்கள். நான் ஒரு ஆடு என்று சொல்லி நம்மை ஏமாற்றுவார்கள். என் அன்பு சகோதரர்களே, இவர்களை குறித்து நமது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம்
16, 17, 18, 19 வசனங்கள். இதை உங்கள் பேனாவில் மார்க் பண்ணி வச்சுங்க. நமது ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சுகமாக இந்த கருத்தை சொல்கிறார் என்று பாருங்க. அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேலர்கள் மத்தியில் 3 விசேஷமான பழங்கள், கனிகள் இருந்தது. திராட்சை, அத்தி, ஒலிவம். தமிழர்களாகி நம் மத்தியில் மா, பலா, வாழை. இந்த மா, பலா, வாழை அல்லது இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருந்த திராட்சை, அத்தி, ஒலிவம் முச்செடிகளில் வராது. அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அது திராட்சைனா திராட்சை கொடியில் தான் இருக்கும், அத்தினா அத்தி மரத்தில் தான் இருக்கும், ஒலிவம்னா ஒலிவ மரத்தில் தான் இருக்கும். காட்டில் இருக்கிற முச்செடியில் வளருமா? அப்படியானால் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், எவ்வளவுதான் கொட்டாவி விட்டாலும், எவ்வளவுதான் வெள்ளை உடைகளை உடுத்தினாலும் அது முற்றிலும் ஏமாற்று வேலை. அவர்கள் மத துரோகிகள், மத எதிரிகள், மத வியாபாரிகள். ஒரு கேள்வி கேட்கிறார், அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அவங்களுடைய செயலை பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, அவங்களுடைய வீடு வசதிகளை பாருங்க. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எந்த ஒரு காலத்திலும் வசதி படைத்தவனாக இல்லவே இல்லை. அவர்கள் அனுதின ஆகாரத்துக்காக உழைக்கிறவர்களாக இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை போஷித்தார். அவர்கள் ஏழைகளாக இருந்தாங்க, அதனால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிற ஆள் எந்த ஆளையாவது நீங்க பாருங்க, அவங்க பிள்ளைகள் அமெரிக்க நாட்டில் படிப்பாங்க, ஊர்ல ஏக்கர் அளவில் நிலங்களை வாங்கி குவித்திருப்பாங்க, திருச்சபை கட்டடங்களை தன்னுடைய சொந்த குடும்பத்தின் பேரில் வைத்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அடையாளம். பண ஆசை அவருடைய அடையாளத்தின் மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆகவே என்ன கேட்கிறாரு, ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அதில் கனி இருக்கிறது, சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கு, உடம்பு தெம்பா மாறுது, அப்போ நல்ல மரம் அது. இன்னொரு மரம் கனி இருக்கிறது, சாப்பிட்டா மயக்கம் வருது, கொஞ்ச நேரத்தில் மனிதன் நீல நிறமா மாறி கீழே விழுந்துடுறான், அது மரணத்துக்குரிய கனியை கொடுக்குது. நம்ம ஊர்ல ஒரு மரம் இருக்கு, எட்டி மரம்னு பேரு. எட்டி மரத்தின் காய் பழத்தை ஆடு மாடு கூட தின்னாது, அது அவ்வளவு ஆபத்தானது. எட்டி கசப்பு என்று அதை சொல்லுவார்கள். சகோதரர்களே, ஒரு மரத்தை அது கொடுக்கிற கனியின் மூலமா நல்ல மரமா கெட்ட மரமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுபோல முச்செடிகளில் நீங்க திராட்சை பழத்தை பார்க்க முடியுமா? அத்தி பழத்தை பார்க்க முடியுமா? ஒலிவ பழங்களை பார்க்க முடியுமா? அப்படி இருக்குதுன்னு ஒரு ஆள் சாதிச்சா எப்படி இருக்க முடியாது? அது போலதான் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எவ்வளவு கூச்சல் போட்டாலும், எவ்வளவு கத்தினாலும், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போன மக்கள் அவர்கள் ஒரு நாளும் விளங்க மாட்டாங்க. அவருடைய முடிவு அழிவு. இப்பொழுது மத்தேயு 7வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் கவனிங்க வெட்டுண்டு அக்னியில போடப்படும். தங்களுக்கு தாங்களே சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப அப்படி அவர் சொல்றாரு, ஆனா அப்புறம் சரியா போடும் எல்லாம். நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. கெட்ட மரம்னா கெட்ட மரம் தான், அது கெட்ட கனினா அது கெட்ட கனி தான். நாளைக்கு அது நல்ல கனி கொடுக்கும்னு நீ நினைச்சனா நீயும் கெட்ட மரமா இருப்ப. இயேசு கிறிஸ்து ஒரு முடிவுரை சொல்கிறார், கெட்ட மரம் வெட்டப்படும், அக்னியிலே அது போடப்படும், நியாய தீர்ப்புக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதனுடைய அர்த்தம். இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தியை ஆண்டவர் சொல்கிறார். இந்த செய்தி என்னன்னா, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், கிறிஸ்தவத்தில் மார்க்கம் இருக்கிறது, மதம் இருக்கிறது. மதம் சொன்னா புதிய ஏற்பாட்டை கையில் வச்சிருப்பாங்க, பழைய ஏற்பாட்டின்படி நடப்பாங்க. மதம் சொன்னா புதிய ஏற்பாட்டை விட்டு விலகி எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமான கதைகளையும் பொய்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து போதிப்பாங்க. இப்போ கத்தோலிக்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்துக்களுக்கு அவங்களுக்கு என்ன வேறுபாடு?
அங்கேயும் விக்கிரக வழிபாடு, அங்கே மெழுகுவத்தி, இங்கே அகல் பத்தி கொளுத்தி வச்சிருக்கான். அங்கேயும் ஒரு உருவ வழிபாடு, இங்கேயும் உருவ வழிபாடு. அவர்களும் தேர் எடுக்கிறார்கள், இவர்களும் தேர் எடுக்கிறார்கள். இவர்களும் விழா கொண்டாடுகிறார்கள், அவர்களும் பவனி போகிறார்கள். ஏறக்குறைய நீங்க பார்த்தீங்கன்னா செய்கையெல்லாம், நான் சொல்லுவது ஒரு குறை சொல்லுகிற நோக்கத்தில் அல்ல, உண்மையை எடுத்து உங்களுக்கு சொல்வதற்காக நான் இதை உதாரணமாக சொன்னேன். எல்லா சகோதரரையும் கர்த்தர் நேசிக்கிறார். மதத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க புராட்டஸ்டன்ட் மக்களை பாருங்க, பெந்தகோஸ்தே மக்களை பார்க்கவே முடியாது உங்களால. காரணம் என்னன்னா, அவர்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கை கிடையாது, உபதேசம் கிடையாது. வருகிறோம் போறவெல்லாம் கடந்த 2000 ஆண்டுகளில் போதிச்சு 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் அவர்கள் மத்தியில் இருக்கு. சொல்லவே முடியாது. இன்னும் கொஞ்ச காலம் போனா நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் மத்தியில் எழும்பலாம். அப்படி ஒரு ஆள் எழும்பினார் 1970 ஆண்டில். பாலாசிர் லாரி என்ற ஆளு நானே கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்தார். என் அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முடிவரை செய்தி. பாருங்கள் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி, கவனிங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வார்த்தையை சொல்லும் போது எதற்காக சொல்லுகிறோம்? அது ஒரு பழக்கமா போச்சு, ஒரு வழக்க சொல்லாக மாறிவிட்டது. ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. நமது ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் பண்ணும்போது வீணான வார்த்தைகளாலே அளப்பாதையுங்கள், வீண் சொற்களை பேசாதிருங்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீங்க? 5 வயது குழந்தை மேடையில் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுவதாக காண்பிக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியில் பாவத்தை குறித்து பேசுவதாக காண்பிக்கிறார்கள். அந்த குழந்தை உண்மையிலே பேசுகிறது, சொல்லிக் கொடுத்தால் அது பேசும். என் அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் பார்க்கும்போது விக்கிர வழிபாடு செய்கிற இந்த தேசம் எப்படி கர்த்தரை குறித்து கவலைப்படும், பயப்படும், ஆண்டுடைய சித்தத்தை எப்படி செய்வாங்க? சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு போதனைகள் மத்தியில் நாம் இருக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வரான் என்று சொல்லுகிறார். நீ கனி கொடாத மரம் வெட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஐயோ, நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமே. உங்கள் கோபங்களை விட்டு, எரிச்சலை விட்டு, இது சத்தியம்தானா என்று சோதித்து சத்திய வழியில் நடக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள் என்று கேட்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, தொடர்ந்து பாருங்க. 3 காரியங்களை கர்த்தரிடத்தில் சவாலாக சொல்லுகிறார்களாம். அவங்க கொடுக்குற அந்த சவாலை கர்த்தர் கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவார்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா சில சமயங்களில் மனிதர்கள் ஒருவர் வீழ்த்துவதை பார்க்கிறோம். பேச்சிலே வீழ்த்திடுவாங்க. வாய் பேச்சில் அவ்வளோ வல்லவர்கள் அவர்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பில் இந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்றதை பாருங்க. 22வது வசனம். அந்நாளில், இந்த இடத்துல அந்நாள் என்பது அக்னியில போட்டு நியாய தீர்ப்பு செய்கிற அந்த நாள், நியாய தீர்ப்பு நாள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஒன்று, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இதான் அவங்க சொல்ற முதல் கருத்து. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தீர்க்க தரிசனம் என்பது முதலாவது தேவனுடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை இல்லை அது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேறினால்தான் அது தேவனுடைய வார்த்தை. உதாரணமாக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம்.
ஏசாயா இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 750 வருஷத்துல வாழ்ந்தார். அந்த தீர்க்க தரிசனம் சரியாக மரியாள் என்ற கன்னியின் மூலம் இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எப்ரத்தா என்று அழைக்கப்படுகிற அந்த பெத்லகேமில் அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. அதுபோல இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமில் பிறந்தார் என்று அந்த வசனம் நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாட்டில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேறி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நாம் படிக்கிற அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் நிறைவேற வேண்டும். எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனத்தில் எரேமியா சொன்னார், அந்த பாபிலோன் ராஜாவின் கீழே சிறைப்பட்டு போன யூதர்களை பார்த்து நீங்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருவீர்கள் என்று சொன்னான். அப்படியே அவர்கள் 70 ஆண்டு முடிந்த போது தானியேலுடைய காலத்தில் அவர்கள் திரும்பி வந்தாங்க. தீர்க்க தரிசனம் என்பது நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் சுரைத்தோம். இன்னைக்கு நீங்க அந்த ஒரு சபையில தான் இருக்கீங்க. கள்ள தீர்க்க தரிசிகள் இயேசுவிடத்தில் சவால் விட்டார்கள். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அடுத்தது பாருங்க, எவ்வளவு டேஞ்சரான இன்னொரு வார்த்தை. உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. we cast out the devil, the evil spirit என்று சொன்னாங்களாம். இன்னைக்கும் இந்த பிசாசு ஓட்டுதலை யார் செய்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நாம் பிசாசை ஓட்டணும்னு அவசியமே இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நின்னால் அவன் ஓடி போயிடுவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அன்பு சகோதரர்களே, நீ ஓட்டுற வேலை கூட உன்னுடைய வேலை இல்லை. தேவ வசனத்தை சொன்னாலே அவன் ஓடி போயிடுவான். பிசாசு ஓட்டுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு கிராம கிராமமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு கண்கூடா நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு பிசாசு ஓட்டினா அப்போஸ்தலர்களோ இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் போய் காசு கேட்கல, ஓட்டப்பட்ட குடும்பத்தாரத்தில் காசு கேட்கல. இன்றைக்கு பிசாசு ஓட்டுகிறேன்னு சொல்ற ஆள்லாம் தசம் வாங்க கேட்டுக்கொண்டு அங்கே நிற்கிறான். இதை நீங்க கவனிக்கணும். பிசாசு ஓட்டுதல ஒரு மேன்மையான கிறிஸ்தவ அதிகாரம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. மூன்றாவதாக பாருங்க, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 3 விஷயங்கள். அதுல கடைசியா அற்புதங்கள் செய்தோம் என்று சொன்னாங்க. இந்த அற்புதத்தை இங்கிலீஷ்ல மிரக்கல் அப்படின்றாங்க. அற்புதம்னா என்னது? ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து குடிப்பது அற்புதமா, அல்லது ஒரு வேலை கிடைப்பது அற்புதமா, ஒரு குழந்தை பெறுவது அற்புதமானா உலகத்தில் எல்லாருக்குமே அது நடந்துட்டு தான் இருக்கு. அற்புதம்னா கர்த்தருக்கு சித்தமானால் இயற்கைக்கு மேலாக நடந்தா அது அற்புதம். தண்ணீர் திராட்சை ரசமானால் அது அற்புதம். 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டால் அது அற்புதம். பிறவி குருடனுடைய கண்கள் திரும்பி பார்வை வந்தால் அது அற்புதம். கடல் மேல நடந்தால் அது அற்புதம். மரித்தோர் உயிரோடு எழுந்தால் அது அற்புதம். இயற்கைக்கு மேலே செய்தாதான் அற்புதம். இன்னைக்கு பாருங்க, ஏஐ டெக்னாலஜி, இப்போ நம்ம வச்சிருக்கிற கம்ப்யூட்டர்ஸோட சூப்பர் சிப் வந்துட்டது. இப்போ மனிதனை போலவே யோசிக்கக்கூடிய ஆற்றலுடைய கருவிகளை மனிதர்கள் உருவாக்குறாங்க. அது அற்புதம் அல்ல, அது செயல். அந்த ஆளுமையை மனிதன் பெற்றிருக்கிறான். அதை போய் அற்புதம் நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்க கையில் இருக்க செல்போன்ல உலகமே அதுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கு. அது அற்புதம் அல்ல, அது செயல், அது அறிவு. தட்ஸ் நாட் எ மிரக்கல், இட்ஸ் ஒன்லி எ நாலேஜ். என் அன்பு சகோதரர்களே, 3 காரியங்களை இயேசுவிடத்தில் அவங்க சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அவுட். பிசாசுகளை துரத்தினோம், அவுட். அற்புதங்களை செய்தோம், அவுட். இந்த 3 போ வெளியேன்றார். அப்பொழுது இயேசு என்ன சொல்றாரு? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து,
இந்த கள்ள பிசாசு ஓட்டுகளை பார்த்து, இந்த கள்ள அற்புதங்களை செய்வர்களை பார்த்து என்ன சொல்றாருன்றத நீங்க கேட்டீங்கன்னா ஏன் மேல உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா இந்த மாதிரி நான் எடுத்து சொல்லுவது இந்த டிவி உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் போதவர்களுக்கும் அதை நடத்துறவங்களுக்கும் பிடிக்கல. நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பேரைய முகத்தையே காட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம். அவர்களுக்கு தேவை இப்படிப்பட்ட ஆட்கள் தான். என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் 23வது வசனம் பாருங்கள், பேனா அடிக்கோட்டு எடுங்கள். அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. ஐ நெவர் நியூ யூ. அப்பொழுது அவர் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அடுத்தது பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே, ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி ஆர் ஈவில், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். கோ அவே அண்ட் லீவ் மீ. ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, உங்களை நான் அறியேன் என்று சொன்னார். சகோதரர்களே, இந்த மலை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே வந்தப்போ மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மலை பிரசங்கத்தினுடைய எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு வந்த நமக்கு கடைசியில் வர இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை வைத்தார். அதாவது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய் என்று சொன்னார். அடுத்தது மரணத்தை உண்டாக்கும் கனிகளை கொடுக்கும் மரம் என்று அவர்களை அழைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பரலோகத்தில் உள்ள சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வருவான்னு சொன்னார். பரலோகத்துக்கு யார் வரமாட்டான்னு கேட்டா, கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள பிசாசுகளை ஓட்டுகிறவனும் கள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவனும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய முடிவுரைய நான் இப்படி முடிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. எப்படியாவது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் வசனம் முடிவு அப்படிதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து இப்படி போதித்த போது ஜனங்களுக்கு கோபம் வரல, மாறாக அவர்களுடைய இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டது. அவர் வித்தியாசமான போதகராக அவரை பார்த்தாங்க. அவர் நமக்கு நீதி நியாயங்களை செய்கிறவரா பார்த்தாங்க, எல்லா அதிகாரம் உடையவரா பார்த்தாங்க. ஆம், உங்களை என்னையும் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக இயேசு இருக்கிறார். அவருடைய போதகத்தை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, முச்செடிகளில் திராட்சை பழங்களை நீங்கள் பறிக்க முடியாது, ஒலிவ பழங்களை பறிக்க முடியாது, அத்தி பழங்களை பறிக்க முடியாது. நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆகையால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். ஆக பரலோகத்திற்கு என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே என்று வேறு இல்லை என்று இயேசு சொல்லிவிட்டார். இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கி உங்கள் கோபங்கள் ஆறி நீங்கள் சீர் அமைத்து கொண்டு உங்களை கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்ட மக்கள் உணரும்படியாக பரிசுத்தாவின் ஒத்தாசை அவர்களுக்கு தாரும். வசனத்தின்படியே வாழும்படியாக இந்த கிறிஸ்தவ சமூகத்தை ஆசீர்வதியும். திருச்சபைகளை மாற்றி அருளும், போதகர்களை சந்தியும். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882.
செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?